வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 6ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.1 சரியா தவறா என கூறுக. அதுதான் பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின் என்னென்னா, ஒரு இலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஒரு இலக்க எண்ணாகும். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு இலக்க எண்ணின் தொடரி. ஒரு இலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஒரு இலக்க எண்ணாகும். ஒரு இலக்க எண்ணுனா இப்போ 8ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். இதோட தொடரினா +1ன்னு கூட்டிக்கிறோம். அதாவது அடுத்த எண் வேணும் அப்படின்றதுனால +1 வந்து கூட்டுறோம். கூட்டினோம்னா 9ன்னு வரும். சரி, இப்போ இதோட 1 கூட்டினோம்னா 10ன்னு வரும். அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஒரு இலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஒரு இலக்க எண்ணாகும். இங்கே வரும்போது சரின்னு சொல்லலாம். ஆனால் இதோட 1 கூட்டும்போது 2 இலக்கமாக கிடைக்குது. அப்போ இது வந்து என்னது? தவறு. அடுத்து, மூவிலக்க எண்ணின் முன்னி எப்போதும் 3 அல்லது 4 இலக்க எண்ணாகும். மூவிலக்க எண்ணின் முன்னி, இப்போ அதே மூவிலக்க எண் வந்து எடுத்துக்கிறோம். 3 இலக்க எண். இது வந்து முன்னி அப்படின்னா முன்னாடி உள்ள எண், இதுக்கு முன்னாடி உள்ள எண். அப்போ 1 வந்து கழிக்கணும். கழிச்சோம்னா 9 9 8ன்னு கிடைக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி 3 இலக்க எண்ணுன்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து சரின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? 3 அல்லது 4 இலக்க எண்ணாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தொடரின் முன்னே கொடுத்து 3 அல்லது 4 இலக்கம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 4 இலக்கமாக வருது, 3 இலக்கம் தானே வருது. அப்போ இது வந்து என்னது? தவறு. அடுத்து, இந்திய எண் முறையில் இந்த மாதிரி ஒரு எண் கொடுத்துட்டு 3 நம்பர் கழிச்சு இருக்காமா, 2 நம்பர் கழிச்சு இருக்காமா, அடுத்து 2 நம்பர் கழிச்சுக்காமா, இந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னு நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த எண் முறையில் ஃபஸ்ட்டு முதல்ல பின்னாடி இருந்து 3 நம்பர் கழிச்சு இருக்காமா, அடுத்து 2 நம்பர், அடுத்து 2 நம்பர், அடுத்து 2 நம்பர், இதுமாதிரி போய்கிட்டே இருக்கும். கடைசியில் சிங்கிள் டிஜிட்டாக இருக்கும்போது மட்டும் ஒரு 2 நம்பருக்கு முன்னாடி ஒரு கம்மா போட்டு முடிச்சிடும். அப்போ இது வந்து என்னது? சரி. அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து விரித்து எழுதியிருக்காங்க. விரித்து எழுதி எப்படி விரித்து எழுதியிருக்காங்க? 8 × 1 2 3 4 +8 × 1 1ன்னு போடுவோம், 3 0 வரும். ஆனால் இங்கே வந்து 8 × 100ன்னு வந்திருக்கு. அப்போ ஒரு நம்பர் வந்து மிஸ்ஸிங்கு. அப்போ இது வந்து என்னது? தவறு. விரித்து எழுதுனது வந்து தவறு. அடுத்து 5வது கொஸ்டின், மிகச்சிறிய 6 இலக்க எண்ணில் எத்தனை 10,000கள் உள்ளன? மிகச்சிறியன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மிகச்சிறியன்னு சொன்னதுனால ஒரு 6 கோடு போடுகிறோம். சிறியன்னு சொன்னதுனால 0 0 0 0 0 5 6. மொத்தம் மிகச்சிறிய 6 இலக்க எண் கொடுத்துட்டனால 6 இலக்க எண் வந்து ஒன்று வந்து எழுதிட்டோம். அப்புறம் எத்தனை 10,000கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 1 3 4 10 ஆயிரங்கள். நம்ம எல்லாமே இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணி, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்குது? 10. அப்போ மொத்தம் 10,000கள் 10,000கள் உள்ளன.